தலித்துகள் பெரும்பாலானவர்கள் விஜய்க்கு வாக்களிக்க போகிறார்கள் அப்படின்னு பல கள ஆய்வாளர்கள் சொல்றாங்க. இப்ப அந்த தலித் வாக்குகளை விஜயிடமிருந்து மீண்டும் பெற்று திமுக கூட்டணிக்கு கொண்டு வர வேண்டிய ஒருவராகத்தான் இந்த இடத்துல திருமாவளவன் நிற்கிறார். சரி, அதுதான் அப்படிங்கிறதையும் சொல்லலாம். இல்லைங்க, எங்களுடைய தலித் வாக்குகள் எல்லாம் வேறு திசையை நோக்கி போவது போல ஒரு தோற்றம் ஏற்படுகிறது. அதை முறியடிப்பதற்காகத்தான் நான் களத்திலே இறங்குகிறேன்னு. ஆனா அப்படி சொன்னாலே அது நெகட்டிவ் ஆகுமோ அப்படிங்கிற பயத்துல அதையும் அவர் சொல்லல. மாறாக அவர் நான் களத்தில இறங்குகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி பின்வாங்குறார். ஸோ ஒட்டுமொத்த இதையும் பார்த்தோம்னா, இங்க ஒரு ஸ்ட்ராட்டஜி இல்லாமல் தடாலடியாக முன்னொரு முடிவு, பின்னொரு முடிவு மாற்றுவது அப்படிங்கிறது விடுதலை சிறுத்தைகள் இயக்கத்தையும் பின்னுக்கு தள்ளுகிறது. திமுக கூட்டணியையும் பின்னுக்கு தள்ளுகிறது. இது நிச்சயமாக அந்த கூட்டணிக்கு நல்லதல்ல.